ஐபிஎல் 2027 முதல் ட்ரேட் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இது இவ்வளோ சீக்கிரம் சொல்லுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இது வந்து ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் கிடையாது, இது ரிஷப் பந்தோட ட்ரேட். ஸோ ரிஷப் பந்த் இப்போ எல்எஸ்ஜி லீவ் ஆக போகிறாரு. அவர் எந்த டீமை ஜாயின் பண்ணுறாரு அண்ட் அந்த டீம் யாரை ட்ரேட் ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற முழு விவரம் இந்த வீடியோவில் இருக்குது. அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட்லேயுமே ஒரு சின்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தெரிவித்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வெளியே தெரிஞ்சுக்கலாம். எம்எல்சியை பற்றி ரொம்ப குயிக்காக பார்த்துலாம். ஸோ டிஎஸ்கே அண்ட் சியாட்டில் ஆர்கஸ் முதல் ஓப்பனிங் மேட்ச் இந்த எம்எல்சி சீசனில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிஎஸ்கே ஆஃப் டு ஃப்ளையர். ஸோ ஒரு விக்டரியோட இந்த சீசனை ஆரம்பிச்சிருக்காங்க. உங்ககிட்ட ஆரம்பம்லாம் நல்லா இருக்கு, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படின்ற மாதிரி தான் லாஸ்ட் ஃபியூ சீசனாக டிஎஸ்கேக்கு இருந்திருக்கு. பட் இந்த டீம் ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக தெரியுது. இந்த டீமால் ஹை டோட்டல்ஸை வந்து சேஸ் ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே காமிச்சிருக்காங்க. டிஎஸ்கே பிளேயிங் பற்றி ரீசனாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதிலே சொல்லியிருப்பேன் ஃபேஃப் டு பிளஸஸ் ஒன்ஸ் அகைன் ஒரு 400 ரன் சீசன் ஒர்க் லோடிங்னு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே 113 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. எம்எல்சியில் ஃபேஃபோட 4வது 100 அண்ட் இதான் ஃபாஸ்டஸ்ட் 100ம் கூட 45 பால்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. எம்எல்சியோட முதல் சீசனில் மட்டும்தான் ஃபேஃப் ட்ரபிள் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா 7 மேட்ச்சில் 46 ரன் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. போஸ்ட் மேட்ச்சில் கூட அவரே சொல்லியிருப்பாரு ப்ராக்டிஸ் அண்ட் ஆன் ஃபீல்டில் நிறைய டிஃபரன்சஸ் எங்களால் கண்டிஷன்ஸில் நோட் பண்ண முடிஞ்சது, அதனால தான் என்னால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு ஃபேஃபோட மிஸ்டேக்குமே அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சில பேர் அவங்க மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணாததுனால தான் சிஎஸ்கேக்கு இந்த வருடம் ரொம்ப பூரா போயிருக்குன்னு சொன்னால் கூட அது வந்து தப்பு கிடையாது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ருத்ராஜ் கைக்வாட் தான். ஸோ நிறைய பேர் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஃபேஃப் டு பிளஸஸ் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு வேலிட் கம்பேரிசன் தான். 2 பேருமே ஓப்பனர்ஸ் அண்ட் 2 பேருமே வந்து அந்த 220 ரன் சேஸ், அதாவது 180+ ரன் சேஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஃபேஃப் வந்து ஒரு வேற ரேஞ்சில் இருக்காரு. நீங்களே சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே முதல் விக்கெட் போது 200+ ரன் சேஸ் வேறு. ஸோ கண்டிப்பாக பேக் ஃபுட்டுக்கு போவீங்களா இல்லையா? ஆனால் ஃபேஃப் டு பிளஸஸ் அதை பண்ணலை. அவர் வந்து கேமை டேக் ஆன் பண்ணார். 220 ரன் சேஸை எப்படி அப்ரோச் பண்ணணுமோ அது சரியாக பண்ணார். பவர் பிளேவே 89 ரன்ஸில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம். பட் இன்கேஸ் சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் மாட்டி ஃபர்ஸ்ட் விக்கெட்ஸ் வந்து சம்ஸ் லூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ ருத்ராஜ் கைக்வாட் என்ன செய்யணும், அவருக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே கிடையாது. ஸோ இதை நான் நிறைய மேட்சஸில் நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஃபேஃபுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ரைலி ரூசோ பவர் பிளேயில் ப்ரொவைட் பண்ணார். 49 of 21 ஸ்கோர் பண்ணார், 7 பவுண்டரிஸ் அண்ட் 2 சிக்ஸஸ். ரைலி ரூசோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளாக் பஸ்டர் சைனிங் ஃபார் சூப்பர் கிங்ஸ். ஏன்னா SA20 ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர் கிடையாது. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்காக அவரோட ஆவரேஜ் 20 கூட இருந்தது கிடையாது. 3 சீசன்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு இத்தனைக்கும். அதுக்கப்புறம் 25 லாஸ்ட் இயர் தான் வந்து ஜிஎஸ்கேவை ஜாயின் பண்ணியிருந்தாரு. அவரோட ஆவரேஜ் 30 இருந்துச்சு. 2 மேட்சஸில் ஐ திங்க் நல்ல 30+ கான்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ ஒரு சூப்பரான சைனிங்காக அமைஞ்சார். ட்ரஸ்ட் வச்சாங்க, அதை அவர் காப்பாற்றிருக்காரு. இப்போ என்னன்னா வந்து இங்கே எம்எல்சியை ஜாயின் பண்ணி இங்கே முதல் மேட்ச்லேயே பட்டையை கிளப்பியிருக்காரு. பேட்டிங் கூட இந்த டீம் வச்சு தேர்த்தி இல்லாமல் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறமா. ஆனால் பவுலிங் ஆஸ்பெக்டில் தான் கண்டிப்பாக ஒர்க் ஆன் பண்ணி ஆகணும். நம்ம கேல்வின் சாவேஜ் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு சின்ன நிகில் இருந்திருக்கு போல மேட்சுக்கு முன்னாடி. அதனால தான் வந்து இந்த மேட்ச் அவரால் ப்ளே பண்ண முடியல. சூப்பர் கிங்ஸ் எங்கே போனாலும் அவங்களை இன்ஜுரிஸ் ஃபாலோ பண்ணிட்டே போகுது. இப்போ கேல்வின் சாவேஜ் எப்போ ரெக்கவர் ஆகி ப்ளே பண்ணுவாருங்கிறது தெரியல. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணுவாரான்னு தெரியல. இன்னும் ஃபியூ மேட்சஸ் தேவைப்படும் நினைக்கிற ரெக்கவரிக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபேஃப் செஞ்சுரி ஸ்கோர் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டிம் சைஃபர்ட் சியாட்டில் ஆர்கஸ்க்காக செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ டிம் சைஃபர்ட் அண்ட் ஜஹாங்கீர் தான் ஓப்பன் பண்ணாங்க. 2 பேருமே ஒரு பிரில்லியன்ட் ஸ்டாண்ட், 191 ரன்ஸ். எம்எல்சியில் ஹையஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாண்ட் இதுதான். அப்போவே டிஎஸ்கே கதை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். பட் டிஎஸ்கே அந்த ரன் சேஸை சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. அங்கே ஃபர்தராக எம்எல்சியை பற்றி பேசணும்னா அது கண்டிப்பாக எனக்கு ஆதரவு தேவைப்படும். யாருமே இல்லாத கடையில் யாருக்கிட்ட டீ ஆதரன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில். அண்ட் ஃபேஃப் போஸ்ட் மேட்ச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸிக்காக ப்ளே பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. தே ஆர் வெரி லாயல் அண்ட் வெரி சப்போர்ட்டிவ்னு சொல்லியிருக்காரு. அடுத்த மேட்ச் டிஎஸ்கேக்கு நாளைக்கு சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அகைன்ஸ்டா 2 AM இந்த மேட்ச் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஐபிஎல் 2027 ட்ரேட் அப்டேட்ஸ் பற்றி பார்ப்போமா? பட் அதுக்கு முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸோட கோச்சிங் ஸ்டாஃப்ல நெக்ஸ்ட் இயர் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. ஆசியானோ டெல்லி கேபிட்டல்ஸை 2 குரூப் சேர்ந்து கோவன் தான் பண்ணுறாங்க, GMR அண்ட் JSW. இப்போ 2 பேருமே அவங்களோட வேலையை 2 years ஒன்ஸ் ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. ஒரு சைக்கிள் GMR குரூப் எல்லா கிரிக்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸையும் மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க தான் டீமில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ஸ்டாஃபை டிசைட் பண்ணுவாங்க. பிளேஸ் என்ன மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க ஆப்ஷனில். நெக்ஸ்ட் 2 years பார்த்தீங்கன்னா வந்து JSW ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் 2 years JSW குரூப்போட ஓனர்ஷிப் கீழே தான் DC ஃபங்க்ஷன் ஆக போகுது. JSW ஆல்ரெடி அவங்க நெக்ஸ்ட் சீசன் ப்ரிப்பரேஷன்ஸை கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ யுவராஜ் சிங் இப்போ டீமை ஜாயின் பண்ண போறாரு. என்ன ரோலில் ஜாயின் பண்ணுறாருன்னு சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. மேபி ஒரு மென்டாராக இருக்கலாம். பட் இப்போ யுவராஜ் சிங் கண்டிப்பாக டீமை ஜாயின் பண்ண போறாரு. அண்ட் இன்னொரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஹெட் கோச்சை மாற்ற போறாங்க. ஸோ ஹேமங் பதானி வில் நாட் பி தி ஹெட் கோச் எனிமோர். நியூ ஹெட் கோச் ஆஃப் DCயை தாதா சௌரவ் கங்குலி தான் அப்பாயிண்ட் ஆக போறாரு. SA20 பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட ஹெட் கோச்சா சௌரவ் கங்குலி தான் இருக்காரு. பிகாஸ் அங்கே JSW தான் ஃபுல் கிரிக்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. இவன் தான் GMR கோ-ஓனர்ஸாக இருந்தாலுமே சௌரவ் கங்குலிக்காவது கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் வேற யுவராஜ் சிங் எடுத்துக்கிறோன்னா இதான் அவரோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ரோலாக இருக்க போகுது ஒரு ஃப்ரான்ச்சைஸியில். பட் பர்சனலாக யுவராஜ் சிங் நிறைய பிளேஸ்க்கு மென்டாராக இருந்திருக்காரு. அபிஷேக் சர்மா, பிரப்சிம்ரன் சிங், அப்துல் சமாத் அண்ட் ஆல்சோ வந்து சஞ்சு சாம்சன், ரிஷப் பந்த்,
பந்த், பிரியான்ச் மாதிரி பிளேயர்ஸ் கூடயுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த IPL 26 சீசன்லேயே நிறைய ட்ரேட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பிக்கஸ்ட் ட்ரேட்னா அந்த சஞ்சு சாம்சன் அண்ட் ஜடேஜா ட்ரேட் ஸ்வாப் தான். அதை விட நிறைய பிக் ட்ரேட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்க்க போகிறோம். அண்ட் பிக்கஸ்ட் ட்ரேடிங் விண்டோ என் IPL ஹிஸ்டரியாக இருக்க போகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா ரிஷப் பந்த் ட்ரேட் ஆக போறாரு. ஸோ LSGயோட கேப்டன்சியோட எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு ரீசெண்டாக தான் ஸ்டெப் டவுன் பண்ணாரு. அப்போவே நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணாங்க ரிஷப் பந்த் ட்ரேட் ஆக போறாருன்னு. பட் ஐ டென்ட் பிலீவ் பிகாஸ் ரிஷப் பந்தோட பிரைஸ் டேக் இஸ் டூ ஹை, 27 crores. ஸோ எந்த டீமே வில்லிங்காக இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பிரைஸ் டேக்ல ஒரு பிளேயரை வந்து வாங்குறதுக்கு. ரிஷப் பந்த் ஒரு டீம் அகாமடேட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து ட்ரேட்ல வந்து அவங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆர் ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் இப்போ ரிஷப் பந்த் DCயை ஜாயின் பண்ண போறாரு. அவர் கரியர் ஆரம்பிச்ச அந்த பிரான்ச்சைஸை திரும்ப ஜாயின் பண்றாரு. இப்போ எப்படி ஹர்திக் பாண்டியா வந்து GTலேருந்து MAக்கு திரும்ப வந்தாரோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் DCல இருந்து தென் LSGக்கு மூவ் ஆகி இப்போ திரும்ப DCக்கு வர போறாரு. இன் ரிட்டன் DC யார் LSG கிட்ட கொடுக்க போறாங்கன்னு பார்த்தோம்னா குல்தீப் யாதவ். ஸோ 13.25 crores அவரோட வேல்யூ. ஆனால் குல்தீப்போட வேல்யூல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறது கிடையாது. ஆனால் ரிஷப் பந்தோட வேல்யூல ஒரு பெரிய சேஞ்ச் பார்க்க போறோம். ஸோ 27 crores அவரோட வேல்யூ கிடையாது. இனிமே 15 crores will be his value. அவர் ஒரு சப்ஸ்டான்ஷியல் பே கட்டை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. IPL ட்ரேட்ஸ்ல இது குவைட் காமன் திங் தான். பிகாஸ் லாஸ்ட் இயரே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. சஞ்சு சாம்சன் அண்ட் ஜடேஜா ட்ரேட் ஸ்வாப். ஜடேஜா CSKல 18 crore வேல்யூடு பிளேயரா இருந்தாரு. ஆனால் RR 14 crores தான் ஜாயின் பண்ணாரு. ஸோ இப்போ ரிஷப் பந்த் டு DC அண்ட் குல்தீப் யாதவ் டு LSG. இந்த ட்ரேட்ல யார் வின்னர்ஸ்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து வின்னர்ஸ் தான். LSGக்கு குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் ஸ்பின்னர் தேவைப்படுது. அவங்கள பேஸ் அட்டாக் அருமையா இருக்கு. பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ், ஆவேஷ் கான், மோசின் கான், முகமது ஷமின்ற மாதிரி பிளேஸ் வச்சிருக்காங்க. பட் அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இஸ் ஆன் த வீக்கர் சைடு. ஷபாஸ் அஹமத் அண்டர் யூட்டிலைஸ் பண்ணாங்க. அப்துல் சமதுக்கு பெருசா வாய்ப்பே கொடுக்கல. ஸோ குல்தீப் யாதவ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னரா இருக்காரு. அண்ட் உத்தரப்பிரதேஷ்காக தான் டொமஸ்டிக் கிரிக்கெட்டுமே பிளே பண்றாரு. ஸோ ஒரு ஹோம் டவுன் பாய் LSGக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆவாரு. ரிஷப் பந்தால இந்த LSG என்வாயர்மெண்ட்ல பெருசா ஜெல் ஆக முடியல. ஸோ DC அவருக்கு பழக்கப்பட்ட இடம். அதனால ரிஷப் பந்த் அங்க போறது வந்து கரெக்டான ஒரு முடிவு தான். பட் பாத்தீங்கன்னா பாட்டம் பிளேஸ் டீம்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி அவங்கள ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் சீசனை வந்து கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீசன் வேற ஒரு ஏர்லி ஸ்டார்ட்டாக இருக்க போகுது. March 10 லீக் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எப்பவுமே வழக்கமாக வந்து மார்ச்சோட எண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ March 10 ஆரம்பிச்சு May 15 லீக் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் லீகோட மேட்சஸ்மே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. சேம் 74 மேட்சஸ் தான் கண்டினியூ ஆக போகுது. KKR ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ரிஷப் பந்த். இப்போ ரெட் ஸ்போர்ட்ஸோட ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு. பட் LSGயோட டிமாண்ட் என்னவா இருந்திருக்குன்னா வருண் சக்கரவர்த்தி ஆர் சுனில் நரேன். அப்போதான் இந்த ட்ரேட் வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி KKR கால் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இவன் DC டீம்ல லீடர்ஷிப் சேஞ்ச் இருக்க போறதுனாலுமே ரிஷப் பந்த் வந்து கேப்டனா அப்பாயிண்ட் பண்ண போறது கிடையாது. இட் இஸ் ஹைலி அன்லைக்லின்ற மாதிரி கிரிக் பஸ்ல சொல்லியிருக்காங்க. கிரிக் பஸ்க்கு முன்னாடி இந்த ரிஷப் பந்தோட ட்ரேட் வந்து ஃபர்ஸ்டா பிரேக் பண்ணது டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான். ஸோ அவங்களோட ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா KL ராகுல் தான் வந்து DCயோட நியூ கேப்டனா இருக்க போறாருன்னு. மோர் லைக்லி எனக்குமே அதான் நடக்க போறதுன்னு தோணுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி DC அண்ட் LSG இப்போ ட்ரேட் பேப்பர்ஸ் வந்து BCI கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க ஃபார் அப்ரூவல். இவன் வந்து இப்போ BCI இந்த ட்ரேட் அப்ரூவ் பண்ணாலுமே இந்த ட்ரேடோட அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலா வரப்போறது கண்டிப்பாக ரிட்டன்ஷன் அப்போதான். ஹர்திக் பாண்டியா ட்ரேட்ல இப்போ CSKக்கு அந்த சான்சஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் போத் LSG அண்ட் DC பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ரெண்டு பேருமே இப்போ பிக் ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் சொல்கிறேன். LSG ஸ்டில் அவங்க நிக்கலஸ் புரனை ட்ரேட் பண்ணி அவங்களால ஹர்திக் பாண்டியாவை சைன் பண்ணிக்க முடியும். ஆனால் திரும்ப ஒரு பிக் ட்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஆனால் LSG கண்டிப்பாக டெஸ்பரேட்டாக இருக்காங்க. அதனால தான் ரிஷப் பந்தை வந்து ஏர்லியாக கேப்டன்சிலேருந்து எக்ஸிட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டு ரொம்ப சோன் இப்போ வந்து இந்த ட்ரேடையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரெட் ஸ்போர்ட்ஸோட அந்த ஜேர்னலிஸ்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அவர் வந்து இன்னொரு விஷயத்தையுமே இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேடை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து RRக்கு போக வாய்ப்பு இருக்கு. இன் ரிட்டன் வந்து RR SSC ஜெய்ஸ்வாலை MA கிட்ட கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், போத் டீம்ஸ்க்குமே இது ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடாக இருக்கும். ஏன்னா MAக்கு ஒரு ஓப்பனர் கண்டிப்பாகவே தேவை. ரோஹித் சர்மாக்கு எப்போ வேணாலும் இன்ஜுரி திரும்ப கூட வரலாம். அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ரெக்கரண்டாக இருக்கு இல்லையா. ஸோ ரோஹித் சர்மாவோட ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக அவங்க ஃபைன் பண்ணி ஆகணும். அதனால தான் ஆயுஷ் மாத்திரவை எப்படியாவது கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் முடிய மாட்டேங்குது. ஸோ ப்ராக்டிகலி இந்த RR அண்ட் MA ட்ரேட் இஸ் பாசிபிள். ஆனால் இந்த ட்ரேடை பற்றி ட்வீட் பண்ண அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காரு இல்லையா, அவர் அந்த ட்வீட்டையே இப்போ டெலீட் பண்ணியிருக்காரு. MA மேனேஜ்மெண்ட்டுக்கு கான்ஸ்டன்ட்டாக உங்களை விஷயம் லீக் ஆகிறது சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் படிச்சிருந்தேன். அதனால தான் மேபி இந்த ட்ரேட் ட்வீட் வந்து டெலீட் பண்ண சொல்லி MA மேனேஜ்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஆர் மேபி இந்த ட்ரேட் நடக்க போகிறது கிடையாது, இது தப்பான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியுமே வந்து யாராவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அதனால கூட டெலீட் பண்ணியிருக்கலாம். எனவே ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரிஷப் பந்தோட ட்ரேடை பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா ட்ரேட் நடக்குமா நடக்காது அதை பற்றியுமே சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எல்லோ பயணங்கள்.